சர்வதேச விசாரணை என்பதற்கு மிகவும் எதிரான நிலைப்பாடு ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். வோல்கர் டர்க் அவர்கள் இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமான தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக அவர் தனது உரையில் இந்த இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கும் செம்மணி புதைகுழி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறைக்கும் அனுமதிக்க வேண்டும். பிரித்தானிய, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் வரவேற்று தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளையும் மேற்கொண்டிருந்தன. உள்ளக பொறிமுறை அல்லது சர்வதேச விசாரணையா என்கின்ற இந்த கேள்வி எழுப்புவதில் ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அதில் விஜய் ஹேரத் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். Approved the proposal to prepare a national policy and action plan on reconciliation and coexistence. வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் உள்ள மக்கள் ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு வழங்கியது இலங்கையின் வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். மோதல்களில் உயிரிழந்தோரை நினைவு கூறும் உரிமைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு பல இடங்களில் நினைவு நிகழ்வுகள் சுதந்திரமாக நடத்தப்பட்டன. சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் மீண்டும் சந்திப்பது குறித்து கலந்துரையாடப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக பல 5 முக்கிய அதிகாரிகள் தொடர்பட்டிருக்கிறார்கள், மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள். ஆனால் இன்னமுமே அவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஜெஃப்னா அப்படின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த ஜெனீவா அமர்வு சம்பந்தமான விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு முறையும் இது சம்பந்தமான வெளிப்படுத்தல்கள் சில சமயங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த முறை இந்த ஜெனீவா அமர்வு இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விடயத்தில் கொஞ்சம் உருப்பெற்று பல இடங்கள்லையும் பேசு பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக இந்த முன்னைய நாட்களில் இந்த ஜெனீவா அமர்வுகளில் விஜித ஹேரத், வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வெளிநாட்டு தலையீடுகள், அதாவது இந்த சர்வதேச விசாரணை என்பதற்கு மிகவும் எதிரான நிலைப்பாடு ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கப்பட்ட விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் இந்த வலதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாட்டில் இருந்து இந்த தேசிய மக்கள் சக்தி கொஞ்சம் விலகி செயற்படும். ஆகவே இவர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து எங்களுடைய சர்வதேச விசாரணை சம்பந்தமான சில எதிரொலிகள் வெளிப்படலாம் என்று எதிர்பார்த்த தமிழ் அரசியல் பரப்பில் இப்போ இதற்கான எதிர்ப்பலைகள் தோன்றியிருக்கிறது வெகுவாக ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த ஜேவிபியினுடைய இந்த தமிழர் எதிர்ப்பு நிலைப்பாடுகள் என்றது முன்னைய காலகட்டங்களில் வெளிப்படுத்தியிருந்தன. எல்லாருக்குமே தெரியும். இந்த கருப்பு ஜூலை காலப்பகுதியில் இந்த வெளிப்பாடுதலை அவதானித்திருக்கலாம். ஆகவே இந்த தமிழர் தரப்பிலையும் தமிழர் அரசியல் சார்ந்து பேசுகின்ற தரப்புகளையும் ஒரு சிலர் இவர்கள் இந்த சர்வதேச விசாரணைக்கு எதிராகத்தான் செயற்படுவார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இது இவ்வாறு இருக்க இன்றைய தினம் நடந்த இந்த ஜெனீவா அமர்வில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வோல்கர் டர்க் அவர்கள் இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமான தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக அவர் தனது உரையில் இந்த இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கும் பொறுப்பு கூற வைப்பதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பு வழங்க வேண்டும். செம்மணி புதைகுழி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறைக்கும் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். ஏற்கனவே தெரியும் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விஷயத்தில் வோல்கர் டர்க் அவர்கள் தன்னுடைய இந்த விடயத்தில் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமான விடயங்களில் தான் கரிசனோடு செயற்படுவேன் என்ற பொருள்பட. ஆகவே இந்த விடயத்தில் அவர் ஒரு சில நேரங்களில் இந்த உள்ளக பொறிமுறை என்றதை லேசாக பறைசாற்றியிருந்தார் என்ற விமர்சனம் இவர்களில் முன்வைக்கப்பட்ட அதே நேரத்தில் இவர் நேரடியாகவே இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவே இந்த நேரத்தில் இவர் இது மட்டுமே சொல்லலை. முக்கியமாக இவர் தன் உரையில் மலையக மக்கள் என்ற தமிழ் பதத்தையும் நேரடியாக பயன்படுத்தியதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்றால் மலையக மக்கள் சார்ந்து சில நிலைப்பாடுகளையும் இவர் வெளிப்படுத்தியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவை 200 வருடங்களாக அவர்களுக்கும் தங்களுடைய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இன்று வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது மக்கள் மத்தியில். தாங்கள் ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆகவே அது சம்பந்தமாக அவர் பேசியிருந்தார். இந்த வோல்கர் டர்க் அவர்களுடைய உரைக்கு பின்னர் உரையாற்றிய ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளி தலையீடுகளுக்கு நாங்கள் எப்போவுமே எதிர்ப்பைத்தான் தெரிவிப்போம் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். தமது அரசாங்கம் நல்லிணக்க நாடுகளை செய்து வருவதால் வெளியக தலையீடுகள் தேவையில்லை என்றும் அவ்வாறான தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என்கிற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் என்ற இலங்கை தொடர்பான அறிக்கையை பிரித்தானிய, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் வரவேற்று தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளையும் மேற்கொண்டிருந்தன. அந்த வகையில் இவருடைய இந்த கருத்து உண்மையிலேயே ஒரு
போக டேக்கர் அவருடைய கருத்து ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட விஜய் ஹேரத் அவர்கள் அதற்கு எதிர்ப்பலைகளை தெரிவித்திருந்தது வந்து உண்மையிலேயே தமிழ் மத்தியில் ஒரு விசனத்தை தான் ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் ஹேரத் அவர்கள்ட்ட இந்த விஷயம்தான் வருமென்றது வந்து ஒரு முக்கியமான அல்லது புதிதான விடயமாக எடுத்துக்கொள்ளே இல்லை. இருந்தாலும் கூட இப்படியான வெளிப்பாடுகள் தேசிய மக்கள் சக்தியிட்ட இருந்து பாரதம் அல்லது முன்னைய நாள் ஆளும் கட்சிகள்கிட்ட இருந்து பாரதியும் பார்த்து மக்கள் விசனப்படுவது ஒரு பழகி போன ஒரு நீர்த்து போன ஒரு விடயமாகத்தான் இன்றைய சூழலில் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த முன்னே செய்தியில் சொல்லியிருந்தது போல் இந்த போக டேக்கர் அவர்களுக்கும் விஜய் ஹேரத் அவர்களுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன முரண்பாடு ஒன்று வந்திருந்தது என்றே சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் அதாவது தமிழர்கள் சம்பந்தமான இந்த உள்ளக பொறிமுறை அல்லது சர்வதேச விசாரணையா என்கின்ற இந்த கேள்வி எழுப்புவதில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தால் அதில் விஜய் ஹேரத் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் என்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருந்தார்ன்றதை சுருக்கமாக சொல்கிறேன்னு பாருங்கள். இலங்கையின் இறையாமைக்கு முக்கியத்துவம் அளிப்பதை சர்வதேச தலையீடுகளை நிராகரிப்பதாகவும் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரலை அடைய முடியும் என இலங்கை நம்புவதாக வெளிவார அமைச்சர் விஜய் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். வெளித்தலையீடுகள் அதன் உள்நாட்டு நீதி மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் என்றும் இலங்கை மக்கள் ஒரு நியாயமான, சமமான மற்றும் பலமான சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்றார்கள் என்றும் வெளிப்புற நடவடிக்கைகள் பிரிவினையை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 60வது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை குறித்த அறிக்கை தொடர்பாக இலங்கை அரசு சார்பில் வெளிவார அமைச்சர் விஜய் ஹேரத் இந்த விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார். இதில் வந்து குறிப்பாக சில மாற்றங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அதில் வந்து 2024 செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலிலும் அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மக்கள் அமோக ஆதரவை வழங்கினார்கள். வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் உள்ள மக்கள் ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு வழங்கியது இலங்கையின் வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். பல்வேறு சமூகத்தினரையும் சாதனை படைத்த எண்ணிக்கையிலான பெண்களையும் உள்ளடக்கிய இலங்கையின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த நாடாளுமன்றம் இது. முதன்முறையாக மலையக சமூகத்தில் சேர்ந்த 2 பெண் உறுப்பினர்களும் ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இந்த ஆண்டு நடத்தப்பட்டிருக்கின்றன. எந்தவித வன்முறை சம்பவங்களும் அரச வளங்களை தவறாக பயன்படுத்தப்பட்ட நிகழ்வுகளும் இல்லாமல் சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் தேர்தல் நடைபெற்ற வரலாறு இதுவே என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சில பொருளாதார முன்னேற்றங்கள் தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது அரசாங்கம் பொறுப்பேற்ற போது நாடு எதிர்கொண்டிருந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முன்னுரிமை அளித்து சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்கள் மூலம் பொருளாதார சவால்கள் குறைக்கப்பட்டன. விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய துறைகளுக்கு சிறப்பு நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளுக்கு வரலாற்று பூர்வமான நிதி ஒதுக்கீடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வறுமையில் வாடுவோர், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்குவதற்காக சமூக நலன்பெற நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மீள்குடியேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யவும், வீட்டுத் திட்டங்களை விரைவுபடுத்தவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் 1500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து இவர் பேசுகின்ற பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் இந்த மாதமே வர்த்தமானியில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் போன்ற உள்நாட்டு நல்லிணக்க பொறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு 375 மில்லியன் மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை நிறுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. செம்மணி புதைகுழி உட்பட பல்வேறு புதைகுழிகள் குறித்து சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. போலீஸ் துறையின் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டு ஊடகவியலாளர் மீதான தாக்குதல்கள், உயிர்த்த தாக்குதல்கள் போன்ற பல நீண்டகால வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்படுகின்றன. பெரும்பாலான தனியார் காணிகள் உரிமையாளர்களிடம் விடுவிக்கப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பிற்கு அத்தியாவசியமான காணிகள் மட்டுமே அரசு கட்டுப்பாட்டில் வைக்கப்படும். அதற்கான உரிய இழப்பீடும் வழங்கப்படும். மோதல்களில் உயிரிழந்தோரை நினைவுகூரும் உரிமைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு பல இடங்களில் நினைவு நிகழ்வுகள் சுதந்திரமாக நடத்தப்பட்டன. சிவில் சமூக அமைப்புகளுக்கு சுதந்திரமாக செயல்பட ஏற்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஊழல் ஒழிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கடந்த மாதங்களில் ஊழல் ஒழிப்பு வலுவாக புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சமூக நிலை ஏதுவாக இருந்தாலும் அரசியல் தலையீடு இல்லாமல் குற்றச்சாட்டுகள் குறித்த சுதந்திரமான விசாரணைகள் மற்றும் ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டு பல முக்கிய தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொறிமுறை சார்ந்த முக்கியமான நல்லாட்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் தூய இலங்கை என்ற நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதியால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற இலங்கை ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியத்துக்கும் நலனுக்கும் இன்றியமையாது என அரசாங்கம் உறுதியாக நம்புகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது
ஐநா மனித உரிமைகள் பேரவை உறுப்பினர்கள், பார்வையாளர்கள் மற்றும் அனைத்து பங்குதாரர்களுடனும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதன் முயற்சிகளை புரிந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் இலங்கை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை பயன்படுத்தி கொண்டு உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் அனைத்து இலங்கை மக்களின் உரிமைகளையும் மேம்படுத்த வேண்டும் என்றும் அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. இலங்கையின் இறையாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதையும் வெளிநாட்டு தலையீடுகளை நிராகரிப்பதையும் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புகளை அடைய வேண்டும் எனவும் நம்புகின்றது என்ற விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். The Cabinet of Ministers approved the proposal to prepare a national policy and action plan on reconciliation and coexistence. The government has issued instructions to law enforcement authorities to guarantee an enabling environment and sufficient space for civil society. People from all parts of the country memorialize their loved ones without any hindrance. In line with the government's vision and commitment for a reconciled Sri Lanka, a Sri Lanka Day is to be celebrated in the first week of December. Views of the general public and the National Human Rights Commission have been called for the establishment of an independent public prosecutor's office. Mr. President. அடுத்தாக இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விஷயம் சூடுபிடித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சோமரத்ன ராஜபக்ச இந்த இடத்துல வழங்கின அந்த கடிதம் மற்றும் அவர் வழங்கின வாக்குமூலங்கள் என்பன இதற்கு பேருதவியாக அமைந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு இதில் ஒரு முன்னேற்றம் காணப்பட்டதா என்று கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் சரியான அளவில் இது பயணிக்கப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த கிருசாந்தி படுகொலை வழக்கின்ற மரண தண்டனை கைதியாக உள்ள சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் மீண்டும் சந்திப்பது குறித்து கலந்துரையாடப்படுகின்றது. ஏற்கனவே அவரை சந்தித்து கலந்துரையாடல் நிலையில் மீண்டும் அவரை சந்திப்பதற்கான தேவைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த சோமரத்ன ராஜபக்சவை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் பல்வேறு விடயங்களை கேட்டறிந்து கொண்டதாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் குறித்த சாட்சியங்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதா அல்லது அவரை மீண்டும் சந்திப்பதா என்று குறித்த கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலுவலகமாக இல்லாவிட்டாலும் கூட இதன் மூலமாக ஒரு இறுதி தீர்வு எட்டப்படும் என்று மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட இந்த காணாமல் போனோர் அலுவலகம் இவரை சந்திப்பதனூடாக மேலும் பல விடயங்கள் வெளிவரலாமா என்கின்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த சோமரத்ன ராஜபக்ச சொல்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஏலவே இது தொடர்பாக பல 5 முக்கிய அதிகாரிகள் தொடர்பட்டிருக்கின்றார்கள், மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள். ஆனால் இன்னமுமே அவர்கள் கைது செய்யப்படவில்லை. அப்போ 5க்கும் மேற்பட்ட மேலதிகாரிகள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயம் கூட இன்னுமே தெரிய வரவில்லை என்ற பல விடயங்கள் அதில் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இவரை காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் மீண்டும் சந்திப்பதற்கு எத்தனிப்பதற்கான காரணம் என்ன என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இப்போ எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான விடயத்தில் என்ன முக்கியமான நபர்கள் ஏற்பட போகின்றன என்பதனை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான விடயங்களில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சலசலப்பையும் அல்லது சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற ஒருவராக உதய கமன்பிள்ளை இருக்கிறது அண்மை காலமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கொள்கைகள் விடுவிப்பு மற்றும் அது சம்பந்தப்பட்ட வேறு விடயங்களையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் ஜேர்மனுக்கு சென்றது விடுதலை புலிகள் அமைப்பினர் உறுப்பினரை சந்திப்பதற்காக என்று ஊடகங்களில் செய்திகள் எழுகின்றன. அது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சரியான விளக்கத்தை தர வேண்டும் என்பதிலேயும் இந்த உதய கமன்பிள்ளை, விமர் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருந்திருந்தார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான விடயத்தில் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஏதோ ஒரு சர்ச்சையோ அல்லது ஒரு கருத்தினையோ சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தங்களுடைய அரசியல் தேவைக்காகவோ சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்கிற விமர்சனமும் தென்னிலங்கை அரசியல் பரப்பில் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய இந்த செயல்பாடுகளை தொடர்ந்துமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயம் சம்பந்தமாக வந்திருக்கின்றது. அதாவது இந்த உதய கமன்பிள்ளை சம்பந்தமான விடயமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பழிவாங்கல்களுக்காகத்தான் இந்த அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிள்ளை இந்த ஐசிசிபிஆர் சட்டத்தில் கைது செய்ய முயற்சிக்கின்றது என்று பிவுதுரை இள உரிமை கட்சி தெரிவித்திருக்கின்றது. இதற்கு எதிராக சகல கட்சிகளும் முன்னுணைய வேண்டும் என பிவுதுரை இள உரிமையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாவட்ட வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது.
இந்த பிபுதிரி ஹெலோருமே கட்சியின் செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் செயலாளர் சால காரியவசம் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து தங்களுடைய இந்த முன்னெடுப்புகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கடிதத்தில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சுருக்கமாக சொல்கிறேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசாங்கத்தின் குறைபாடுகள் மற்றும் ஊழல் மோசடிகளை பகிரங்கமாக சுட்டிக்காட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில மக்களுக்காக செயற்பட்டிருக்கின்றார். உதய கம்மன்பிலவை கைது செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட சகல முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளன. 2025 8ஆம் மாதம் 5ஆம் தேதி அன்று ஊடக சந்திப்பை நடத்தி விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சோடிக்கப்பட்ட சாட்சி அடிப்படையாக கொண்டு கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலகுதென்ன கைது செய்யப்பட்டார் என்று உதய கம்மன்பில குறிப்பிட்டிருந்தார். இந்த கூற்றில் எந்த ஒரு இனத்தையும் அவர் குறிப்பிடவில்லை. அரசியலமைப்பின் பயனாளர் ஒன்றில் அளிக்கப்பட்டுள்ள கருத்து சுதந்திரத்துக்கு அமைவாகவே அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ஊடக சந்திப்பை நடத்திய உதய கம்மன்பில குறிப்பிட்ட கருத்தினால் இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் என்று குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் 120வது பிரிவின் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. உரிய காரணங்கள் ஏதுமின்றி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டால் பிணை பெற்றுக்கொள்வது கடினமானதாக அமையும். ஆகவே அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என பிபுதிரி ஹெலோருமே கட்சி தெரிவித்துள்ளது. இந்த கைதுகள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுதும் கூட இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தன. ஆக இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றிணைவு ரணில் கைது செய்யப்பட்டதற்கான ஒரு நகர்வா அல்லது இந்த அரசினை கவிழ்ப்பதற்கான ஒரு நகர்வா என்கின்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருந்தன. இந்த விமர்சனங்களும் பலராலும் கூறப்பட்ட ஒரு விமர்சனமாகவே அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த விஷயம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த உதய கம்மன்பிலவும் அல்லது பிபுதிரி ஹெலோருமே கட்சியும் இந்த உதய கம்மன்பிலவனுடைய கைது தொடர்பான விஷயத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க போராடுகின்றதா அல்லது இந்த அரசாங்கத்தினை விமர்சனம் செய்து அல்லது விடுதலை புலிகள் சம்பந்தமான விமர்சனத்தை மீண்டும் மீண்டும் முன்வைப்பதற்கான ஒரு அளவுகோலாக இதை பயன்படுத்துகின்றதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதுதான் இப்போ தென்னிலங்கை வட்டாரங்களில் இருக்க ஒரு கேள்வியாக இருக்கின்றது.